ஹே காய்ஸ், சானிக் 3யோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே சானிக்கும் நக்கிள்ஸும் ஓடிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ டாமும் சானிக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு கன்வர்சேஷன் வருது. அப்போ நம்ம சானிக் ஃபன் பண்ணி விட்டுறாரு. கடலுக்கு நடுவில் ஒரு லேபு காமிக்கிறாங்க. அங்கே ஷேடோவை பிடிச்சி வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை உடச்சிக்கிட்டு ஷேடோ வெளில வராரு. சானிக் 2லேயே டீஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்ட் ஷேடோன்னு. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டீம் சானிக் தேவைங்கிறாங்க. அப்போ சானிக்கும் டெய்ல்ஸ் அண்ட் நக்கிள்ஸ் 3 பேரும் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அஃபிஷியல் ஃபோர்ஸ் மாதிரி. அப்போ தான் நக்கிள்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அவனும் ஒன்றை மாதிரி தான், ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கிடச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு வலிகளும் இழப்புகளும் மட்டும்தான் இருந்துச்சுன்னாங்க. ஒரு சிட்டியை அடித்து ஷேடோ நொறுக்கிட்டு இருக்காரு. அப்போ டீம் சானிக் சூப்பர் ஹீரோ லேண்டிங்லாம் பண்ணி வராங்க. அப்போ ஷேடோ நக்கிள்ஸ் அழகாக டேக்கிள் பண்ணுறாரு. அதாவது ஒரு வாரியரே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் ஈஸியாகவே டெய்ல் அண்ட் சானிக்கை அழகாகவே நாக் டவுன் பண்ணிடுறாரு. சானிக் ஒருத்தர் ஹெல்ப்பை தேடி போகிறாங்க. யாராவதுன்னு பார்த்தா டாக்டர் ரொபாட்னிக். தலைவர் ஜிம் கேரி ரிட்டர்ன் ஆகிட்டார். அப்புறம் சானிக்கும் டாக்டர் ரொபாட்னிக்கும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறாங்க. அது என்னன்னு தெரில, பூமியாக இருக்கலாம், இல்லைன்னா சானிக்கோட பிளானட்டான மோபியஸாக இருக்கலாம். எதுன்னு கன்ஃபார்மாக தெரில. அப்புறம் என்ன ஃபைட்டு தான். அதில் ஷேடோ பைக்கில் வச்சு மாஸ் பண்ணிருக்காரு. ஷேடோ லுக் உண்மையிலேயே மூவியில் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஷேடோக்கு வாய்ஸ் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம கீனு ரீவ்ஸ் தான். அதாவது ஜான் விக். கரெக்டாக ஷேடோக்கு பொருந்திருக்கு, சும்மா கணீர்னு இருக்குது. அண்ட் ட்ரைலரோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா டாக்டர் ரொபாட்னிக்கோட அப்பா ஜென்ரல் ரொபாட்னிக்கை காமிச்சிருக்காங்க. அந்த ரோலையும் நம்ம ஜிம் கேரி தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஜென்ரல் ரொபாட்னிக் அந்த கேரக்டரை பார்த்தா எனக்கு பாப்பாய் மாதிரியே இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேஸ் என்னன்னா, சானிக் அண்ட் ஷேடோவுக்கு என்ன தான் ஃபைட் பண்ணாலும் கடைசியில் ரொபாட்னிக் அவரோட அப்பா பேச்சை கேட்டுட்டு வில்லன் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ சானிக், நக்கிள்ஸ், டெய்ல்ஸ், ஷேடோ 3 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து ரொபாட்னிக் அப்புறம் அவரோட அப்பாவை 2 பேரையும் சேர்ந்து தோக்கடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். பை.